வணக்கம், தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனலில். இன்றைக்கி மைசூர் தால் கிரேவி செய்ய போகிறோங்க. இது கூட நான் கேப்சிகம் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றது பார்க்குறதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க மைசூர் தால் கிரேவி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். முதல்ல ஒரு கப் அளவு மைசூர் பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. குக்கரில் அதை போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கணும். நம்ம மைசூர் பருப்பில் எதுவுமே சேர்க்க தேவையில்லை, ப்ளைனாக வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாங்க. ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம், 4-5 பல் பூண்டு, 1 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பெருங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க. இப்போது தக்காளி சேர்த்துக்கலாங்க. சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க, பெருசாக இருந்தால் 1 போட்டுக்கோங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு தக்காளியை நல்லா வதக்கி விடலாங்க. தக்காளி வதங்கினதும் 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டு 2 நிமிஷம் வதக்கி விடலாங்க. இப்போ நான் ஒரு கேப்சிகமை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். இது பெரிய சைஸ் கேப்சிகம், அதனால் நான் 1 போட்டிருக்கேன். சின்னதாக இருந்தால் நீங்கள் 2 கூட போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க. கொஞ்சம் வதக்கின பிறகு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ மூடியை திறந்து பார்த்தா நல்லா மிளகா வாசனைலாம் போயிட்டு நல்லா வெந்திருக்கோங்க. இந்த ஸ்டேஜில் குக்கரில் நம்ம மைசூர் பருப்பு வேக வச்சு எடுத்ததை இதில் போட்டு நல்லா கலந்து விடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. நான் திக்காக எடுத்துக்க போகிறேன், அதனால் அதே மாதிரியே திக்காக நான் கலந்து விடுறேன். நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடலாங்க. இது நிறைய நேரம் கொதிக்க தேவையில்லை. இப்போ கொதிச்சிடுச்சு. கொத்தமல்லி இலையை நான் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நான் பாருங்கள், நமக்கு சூப்பரான மைசூர் பருப்பு கேப்சிகம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சாதத்துக்கு கூட சாப்பிடவும் நல்லாயிருக்கும். நம்ம மற்ற டிஃபன் ஐட்டத்துக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கிறதுக்கும் நல்லா இருக்குங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ரெசிபியோடு மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.